ஹாய், ஹலோ, நமஸ்தே, வணக்கம், ஆதாப். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேமா ஹப். அண்ட் இந்த vlog ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog-ஆக தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் எல்லோரும் என் கூட ஆந்திரா வர போகிறீங்க. நான் ஊருக்கு போகிறதுக்காக 2:30 மணிக்கு என்னோடய ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்து எடுத்த கிளிப் தான் அது. அதுக்கப்புறம் நல்லா தலையை காய வச்சுட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு 1 டே ஃபுல்லாக நாங்கள் வீட்டில் இருக்க போகிறதில்ல. ஸோ கிச்சனை வந்து க்ளீனாக வச்சுட்டு போனோம். ஸோ கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட சாமான் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் தேய்க்கணும் அப்படின்றதுக்காக டேப் ஓப்பன் பண்ணால் வாட்டர் வரல. சரி அப்படின்ட்டு அந்த மிட் நைட்டில் பயப்படாமல் நான் வந்து 2nd ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போய் மோட்ரு ஆன் பண்ணேன். ஸோ அந்த வீர சாகசம் தான். நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னாலே செம்ம த்ரில்லாக இருக்கும். ஸோ நான் வந்து பயப்படாமல் போயிட்டு மோட்ரு ஆன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன, சாமான் தேய்க்க ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ எல்லா சாமானும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். அப்புறம் என் அம்மா வந்து எழுந்து வந்தாங்க. ஸோ அப்போ வந்து மணி 3 ஆயிடுச்சு. அப்புறம் நான் எல்லா சாமானும் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ண மோட்டரை வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து கிளம்பிட்டேன். நான் வந்து சாமான் தேய்க்கும்போது எப்பயுமே இப்படி தான் ஃபுல்லாக நனைஞ்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து கீழே போயிட்டு மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ நான் வந்து ஷூட் பண்ணுறது ஃபுல்லாகவே மிட் நைட். நான் சுத்தமாக தூங்கவே இல்லை. ஏன்னா என்னோடய ஷிஃப்ட் வந்து 2:30க்கு தான் முடியும். முடிஞ்ச உடனே குளிச்சுட்டு சாமான் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் 3:30 ஆகிடுச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்கே. ஸோ 3:30க்கு தான் வந்து நாங்கள் ரெடி ஆனோம். ஏன்னா எங்களோட ட்ரெயின் வந்து 5:15க்கு. ஸோ நாங்கள் வந்து ரிசர்வ் பண்ணலை. அதனால் நாங்கள் சீக்கிரமாக போய் ஆகணும். அப்புறம் நான் வந்து மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டு கெட் ரெடி வித் மீ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி குளிச்சுட்டேன். அதனால் எனக்கு வந்து ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ நான் வந்து ரொம்ப ஹெவியாக ரெடி ஆகலை. ஏன்னா நான் வந்து சுத்தமாக தூங்கலை. ஸோ இந்த டே ஃபுல்லாகவுமே எங்களுக்கு வந்து பிளான் இருக்குது, நாங்கள் சுற்றுற பிளான். ஸோ அதனால் நான் ஹெவியாக ட்ரெஸ் பண்ணாலும் ஹெவியாக ரெடி ஆனாலும் அது வந்து இந்த வெயிலுக்கு சுத்தமாக செட் ஆகுதுன்னு எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும். அதனால் நான் வந்து சிம்பிளாக காட்டன் ட்ரெஸ், என்கிட்ட இருக்கிற காட்டன் ட்ரெஸ் தான் நான் போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் நான் எப்பயுமே போடுறேன். வெளியே போகிறப்போ மட்டும் நான் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் போடுவேன். அண்டு வெயிலில் போடுறப்போ வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். இப்போ வந்து மிட் நைட்னால நம்மளுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் தேவையில்லை அப்படின்ட்டு நான் வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் என்னோடய ஃபேவரட்டான லிப் பாம். எப்பயுமே லிப் பாம் மட்டும் நான் அப்ளை பண்ணுவேன் ரெகுலராக. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பொட்டு. இதுதான் என்னோடய மேக்கப். ஹேர் ஸ்டைல் வந்து நான் எதுவுமே பண்ணல, தலை காஞ்சிருச்சு. ஸோ கிளிப்பு மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ட்ராவல் தான் பண்ண போகிறோம். இங்கேருந்து நான் சென்ட்ரல் போகணும். சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து நான் ட்ரெயினில் இறங்குனதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வெயிலே இருக்க போகுது. ஏன்னா அது வரைக்கும் மிட் நைட் தான். ஸோ வந்து நம்ம ட்ரெயினில் நிறைய டைம் இருக்கும். அப்போது வந்து தலை வாரிக்கலாம் அப்படின்ட்டு நான் வீட்டிலேருந்து போகிறப்போ ஜஸ்ட் ஒரு கிளிப்பு மட்டும் போட்டுட்டு கிளம்பிட்டேன். அண்டு போகிறப்போ வந்து என்னோடய ஹேண்ட்பேக்கில் வந்து நான் என்னோடய லிப்ஸ்டிக், அப்புறம் என்னோடய சன்ஸ்க்ரீன், கிளிப், ஒரு சின்ன கிளிப், ஆல்ரெடி நான் பெரிய கிளிப் போட்டிருப்பேன், அது ஒரு சின்ன கிளிப் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் எனக்கு வந்து பின்ன போகிறேன் அப்படின்றத நான் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஹேர் ஸ்டைல் வந்து இது தான் போடணும். ஏன்னா இந்த வெயிலுக்கு நான் ஃப்ரீ ஹேர் போட்டு சுற்றுனேன்னா ஆல்ரெடி இருக்கிற முடியும் வந்து இன்னும் நிறைய டேமேஜ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் வந்து நான் ஜுவல்ஸ்லாம் வந்து எதுவுமே போடலை. ஆல்ரெடி நான் ரெகுலராக போடுற அதே இயர்ரிங்ஸ், அதே செயின், அதே தான் நான் போட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த ட்ரெஸ்ஸும் வந்து டக்கு பிடிக்கல, லூஸாக இருக்கும். பட் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வந்து என்னோடய மைண்டை வந்து செட் பண்ணிவிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அண்ட் இங்கே நான் பேசுகிறதும் அதுதான். நான் வந்து இறங்குறப்போ வந்து நான் ரெடியாக போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ டோட்டலாக நான் இப்படி தான் ரெடி ஆனேன். அண்டு இப்போ வந்து டைம் நான் ஷூட் பண்ணுறப்போ 4. கேப் வந்து நாங்கள் ரேபிட்டில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ கேப் வந்ததுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி போகிறோம். அண்டு கேபும் வந்து எக்ஸாக்டாக நாங்கள் புக் பண்ண 5 மினிட்ஸ்லேயே வந்துடுச்சு. ஸோ கேப் அண்ணா வந்ததுக்கப்புறமா கேப் ஏறி நாங்கள் வந்து சென்ட்ரல் போயிட்டோம். நான் வந்து போகிறப்பவே பயந்துகிட்டே தான் போனேன். ஏன்னா லாஸ்ட் டைம் இதே மாதிரி அன்ரிசர்வ்டில் போய் எங்களுக்கு சீட்டே இல்லாமல் நின்றுட்டே போனேன். இதே மாதிரி தான் அப்போவும் தூங்காமல் தான் போனேன். என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. அதனால தான் இந்த வாட்டியும் இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம், புக் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா 1 வீக் 2 வீக் முன்னாடியே பார்த்தோம். பட் டிக்கெட் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. தக்கல்ல ட்ரை பண்ணாலும் கிடைக்கல. ஸோ போயே ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வேறு. அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துகிட்டே போனேன். அதுக்கப்புறம்
ட்ரெயின் பார்த்துட்டோம். பட் நானா வந்து உள்ளுக்குள்ள நான் வேண்டிகிட்டே இருந்தேன், கடவுளே ஒரு சீட் இருக்கணும், 2 சீட் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ரொம்ப காலியாகவே இருந்துச்சு. ஸோ எங்கள் 4 பேருக்குமே சீட் இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா சீட் இல்லைன்னா தூங்க முடியாது. ஏன்னா சுத்தமாக தூங்காமல் நான் வந்து சுற்றணும் அப்படின்னா சான்ஸ் இல்லாத ஒரு விஷயம். ஸோ அப்புறம் வந்து நம்மளோட இந்தியன் பேரண்ட்ஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு விஷயம், என் அம்மா ஃப்ளாஸ்கில் வந்து பால் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ என் அப்பாவுக்கு வந்து பால் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் பிஸ்கெட்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. நானும் என் தங்கச்சி எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு தூக்கம் தான் வேணும் அப்படின்ட்டு நாங்கள் எதுவுமே சாப்பிட்ல. அவங்க 2 பேரும் மட்டும் பாலும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்கள் வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிற வரை நாங்கள் வந்து கரெக்டாக கேப் ஏறினப்போ 4:20 4:30 போல் இருக்கும். 4:20 to 4:30 அப்படி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து 4:40 அப்படி போல் வந்து நாங்கள் சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோம். ஸோ ட்ரெயினும் வந்து நம்மளுக்கு 5:15க்கு தான் எடுப்பாங்க, எக்ஸாக்ட் டைமிங்க்கு தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த கேப்பில் வந்து இதையும் வந்து க்யூட்டாக இருக்காங்க என் அப்பா அம்மா அப்படின்ட்டு நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அவங்க க்யூட்டாக இருக்காங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆன ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து நான் தூங்கிட்டேன். என் தங்கச்சியும் வந்து தூங்கிட்டா. அப்புறம் என் அம்மாவும் ஒரு சில டைம் தூங்கினாங்க. நான் இப்படி எனக்கு இந்த கிளிப்பிங் எப்படிலாம் தூங்கியிருக்கேனே, இது எல்லாமே என் தங்கச்சி தான் ஷூட் பண்ணான். ஸோ நான் வந்து 1 hour தூங்கியிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கூட்டம் ஏற ஆரம்பிச்சிடும். சூலூர்பேட்டை வந்து தாண்டினதுக்கப்புறமாவே கூட்டம் ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து தூங்கினாலும் எழுப்பிடுவாங்க. அதனால் நானும் ஏஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் கழித்து சன்ரைஸ்லாம் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த ட்ராவலில் இந்த சன்ரைஸ் பார்க்குறது, அப்புறம் என் அம்மா மேலே படுத்து தூங்குறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் கிடைச்ச கேப்லலாம் வந்து நல்லா என் அம்மா மேலே படுத்து தூங்குறது, அப்புறம் வந்து ஏஞ்சிக்கிறப்போ நல்ல வியூ இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுவும் ஷூட் பண்ணுறது, இப்படியே வந்து போயிட்டே இருந்தது. அண்டு போகிற வழி ஃபுல்லாகவே வந்து ஆந்திரானால அது வந்து கிராமம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் பச்சை பசேன்னு வந்து நம்மளுக்கு புல்வெளி அப்படின்ட்டு வந்து விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த விஷுவல்ஸ்லாம் வந்து நான் மிஸ் பண்ணாமல் ஷூட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் தூங்கி எழுந்தோடனே என் மூஞ்சி இப்படி தான் இருந்தது. ஏன்னா நான் 1 hour தான் தூங்கினேன், இன்னும் தூங்கவே இல்லை. ஸோ ஹாரிபிளாக இருந்தது இந்த ட்ரிப். ஆனால் பட் ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து தங்கச்சிக்கிட்ட சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வந்து ஃப்ரெஞ்ச் ப்ரெய்ட் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் ப்ரெய்டை வந்து அவள் பொண்ணு போட்டுகிட்டே இருந்தால், நான் வந்து அவள் தலைப்பினின்ற இருந்தாலும் நான் வந்து எனக்கு கிடைக்கிற கேப்பில் வந்து எனக்கு விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா நான் அதையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஃபைனலி என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்து டன். நான் வந்து இன்னும் ஃபேஸ் வாஷ் பண்ணலை. ஸோ சும்மா காட்டிகிட்டு இருந்தேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெய்ட், நான் அவள் வந்து ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து தலை பின்னிட்டேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெய்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எங்கள் அம்மாவுக்கும் வந்து பின்னிட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டாப் தான் தி ஃபேமஸ் நெல்லூர் ரயில்வே ஸ்டேஷன். எஸ், ஆனால் நம்ம வந்து நெல்லூரில் இறங்க போகிறதில்ல. ஸோ நாங்கள் வந்து இதுக்கு அடுத்து வர ஸ்டாப் பிட்ரகுண்டா ஸ்டாப்பில் தான் நாங்கள் இறங்க போகிறோம். அண்ட் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த கேப்பில் வந்து எனக்கு சமோசா வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பென்னா நதின்னு சொல்லுவாங்க, ஃபேமஸ். ஆனால் நதி மீன்ஸ் வாட்டர் இருக்கும், பட் இங்கே நதியில் தண்ணி இல்லை. ஸோ பென்னா ரிவர், இதுதான் ரொம்ப ஃபேமஸான பென்னா ரிவர். ஸோ அதுக்காக தான் எதுவும் ரெக்கார்ட் பண்ணேன். அண்ட் நம்மளோட கெட் ரெடி வித் மீ இன் ட்ரெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து வெளியில் சுற்ற போகிறோம், அதாவது வெயிலில், கடும் வெயிலில் சுற்ற போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? சன்ஸ்க்ரீன். ஸோ அதனால் நான் சன்ஸ்க்ரீன் தான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் சன்ஸ்க்ரீன் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொட்டு வச்சுக்கலாம். ஸோ சின்னதாக பொட்டு மட்டும் வச்சுக்கிட்டேன். அண்ட் தென் என்னோடய ஃபேவரட்டான லிப் பாம் அண்ட் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ அதை வந்து நான் இங்கே காட்டலை, ரொம்ப ட்ரெயின் ஆடிட்டே இருந்ததுனால என்னால், பக்கத்தில் வேறு எல்லோரும் பார்த்துட்டே இருந்தாங்களா, கொஞ்சம் கூச்சமாக இருந்தனால நான் வீடியோ ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன்.
ஸோ நம்ம வந்து இறங்க போகிற ஸ்டாப் வந்துடுச்சு. செம்ம வெயில். நான் வந்து ஸ்டோல் எடுத்துகிட்டு போயிட்டேன். நம்மளோட சேஃப்டியில் நம்ம இருக்கணும்ல. ஏன்னா சென்னையிலேயே பயங்கர வெயில், ஆந்திராவில் அவ்வளோதான், அந்த அளவுக்கு கூட்டம். ஸோ நாங்கள் வந்து பிட்ரகுண்டலேருந்து நாங்கள் பிட்ரகுண்டா தான் போகிறோம். ஸோ அங்கே தான் எங்களோட குலதெய்வம் கோவில் இருக்குது. ஸோ அங்கே போகிறது வந்து 5 கிலோமீட்டர்ஸ். அதாவது இங்கேருந்து பிட்ரகுண்டலேருந்து பிட்ரகுண்டாக்கு வந்து 5 கிலோமீட்டர்ஸ். எங்கள் மாமா பையனும் வந்திருந்தான். அவன் வந்து இங்கேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் பிட்ரகுண்டலேருந்து அந்த ஊரில் இருக்காங்க. ஸோ அவனும் வந்திருந்தான். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் போனோம். ஃபைனலி நாங்கள் ஷேர் ஆட்டோவில் வந்து இறங்கிட்டோம். அண்டு அங்கே வந்து இன்னும் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை. நம்ம இறங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எங்கள் மாமா பையன் வந்து எங்களுக்காக போண்டா, தோசைலாம் வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ நான் வந்து சாப்பிட்டுட்டு இதுங்க எல்லாத்துக்கும் போயிட்டு ஹாய் சொல்லிட்டு வந்தேன். எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயம். அது வந்து அங்கே கேட் இருந்ததால நான் தைரியமாக போயிட்டு நின்று ஹாய் பாய் சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தேன். பட் நார்மலாக நான் அது பக்கத்துமே போக மாட்டேன். அண்ட் எங்களோட தாத்தா தான் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது கோவிலில் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதாவது அன்னதானம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து சமையல் எங்கள் தாத்தா தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு என்னென்ன சமையல் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டுருந்தேன். அவர் வந்து சாம்பார் தான் பண்ணுவோம், ஏன்னா கோவில்ன்றதால வெஜ் தானே பண்ணுவோம் அதனால். ஸோ நடுவில் வந்து இதுங்கிட்டேயும் போயிட்டு ஹாய் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வந்து நம்ம மெயின் பிக்சருக்குள்ளே போயிடலாம். ஸோ திருவிழா பார்க்க போயிடலாம். அண்டு நாங்கள் வந்து 9 மணிக்கு இறங்கிட்டோம். ஸோ பயங்கர வெயில். 9 மணிக்கு 9:30 ஆயிடுச்சு. நாங்கள் போனப்போ வந்து ரொம்ப கூட்டமே இல்லை. என் அம்மா வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சின்ன பசங்களாக இருக்கிறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கூட கேப்பே இருக்காது, அந்தளவுக்கு ஃபுல்லாக இருப்பாங்களாம். ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி வந்து 5ஆவது நாள்னு நினைக்கிறேன். திருவிழா வந்து 7 நாள் நடக்கும். ஸோ நாங்கள் வந்து 5ஆவது நாள் வந்து போயிருந்தோம். அண்ட் எனக்கு இது வந்து விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்போ வந்து எப்படி இருந்ததுன்னா, நம்மளோட தீவுத்திடல் அங்கே போனோம் இல்லையா, அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, அப்படி தான் இருக்குமா ரைட்ஸு, சேம் ரைட்ஸ் தான் இருந்தது. அண்ட் என் அம்மா வந்து அவங்களோட பெரிய அண்ணனை வந்து பார்த்தாங்க. ஸோ அவர்கிட்ட தான் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க என் அம்மா. அப்புறம் வந்து கடைங்கெல்லாம் கூட ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் பண்ணலை. அங்கங்கே ஒரு சில கடை தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கடைக்கிட்டலாம் போகல. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபஸ்ட்டு தரிசனத்தை முடிப்போம் அப்படின்ட்டு நாங்கள் கோவில்கிட்ட தான் போனோம். அண்டு நிறைய போலீஸ் இருந்தாங்க. நான் போலீஸ்லாம் இருப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அண்டு போலீஸ்லாம் நல்லா செக்யூராக இருந்துச்சு. அப்புறம் நிறைய கடை. அப்புறம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு வந்து என் அம்மா சொன்னதால் அர்ச்சனை தட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு அர்ச்சனை தட்டுக்கிட்ட தான் போயிருந்தோம். ஸோ இந்த டெக்கரேஷன்லாம் நாங்கள் பார்த்தது, நாங்கள் எப்பயுமே வந்து சாட்டர்டே தான் போவோம். அதாவது எங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுதல் இருக்குது, சாமியை பார்க்கணும் அப்படின்னாலும், எங்களுக்கு தலைமுடி எடுக்கணும், காது குத்தணுன்னாலும் இந்த கோவிலுக்கு தான் வருவோம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நான் ஒரு வருஷம் முன்னாடி போயிருந்தேன். சாட்டர்டேஸில் தான் போவோம். அப்போல்லாம் இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் இல்லையா, பட் லைட்டிங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நைட்டில் பார்த்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணோம். ஆனால் நைட்டில் போயிருந்தால் வந்து நாங்கள் கண்டிப்பாக சாமியை பார்த்துருக்கவே முடியாது. நைட்டில் அவ்வளோ கூட்டம் இருந்தது. எங்கள் மாமா பையன் வந்து அங்கே தான் இருந்ததால் அவன் வந்து நைட் வந்து எனக்கு ஷூட் பண்ணி அனுப்புடா அப்படின்னு சொன்னாலாம் அவன் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தான். பயங்கர கூட்டம். தீவுத்திடலில் நான் எப்படி காட்டினேன் கூட்டம், அவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோடய வ்ளாக் பார்க்கல அப்படின்னா நான் கீழே கமெண்ட் கொடுக்குறேன், கமெண்ட்டில் வந்து அந்த லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அவ்வளோ ஃபுல்லாக கூட்டம் இருந்தது. ஸோ அர்ச்சனை தட்டி என் அம்மா வாங்கிட்டு, என் அம்மா வந்து ஸ்டெப்ஸுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க, படி பூஜைன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த மஞ்சளை வந்து தண்ணியில் கரைச்சி மஞ்சள் வந்து பூசி குங்குமம் வைப்பாங்க. பட் நாங்கள் வந்து இங்கேருந்து போகிறப்போ வந்து எதுவும் பிளான்டு இல்லை, அன்பிளான்டு தான். இங்கே பார்த்திங்களா நிறைய குரங்கு. அன்பிளான்டுனால நாங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் தனித்தனியாக வாங்கி அதை வந்து என் அம்மா எல்லா படிக்கும் வந்து போட்டுட்ருந்தாங்க, எங்களையும் வந்து போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் இது பண்ணிகிட்ருந்தோம். அண்டு யூஸ்வலாக நிறைய பேர் இதுக்கு வேண்டிப்பாங்க. ஒரு சில வேண்டுதல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. நார்மலாக திருப்பதிலையும் பண்ணுவாங்களாமா. நாங்கள் இது வரைக்கும் திருப்பதிக்கே போனதில்லை, ஆனால் ஒரு நாள் போவோம். ஸோ அது மாதிரி தான் நாங்கள் இந்த அடி பூஜை வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. அப்படியே பண்ணிகிட்டே நாங்கள் மேலே போயிட்டோம். ஒன்ஸ் நம்ம மேலே ரீச் ஆனதுக்கப்புறமா தேங்காய் உடைச்சி கற்பூரம் ஏற்றி மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு உள்ளே போவோம். ஸோ அப்படி தான் எங்கேயும் பண்ணுவாங்க பார்த்திங்களா. அதை போட்டு முடிச்சுட்டு அங்கே நாம வந்து போட்டுட்ருந்தாங்க. நான் கூட ஃப்ரீயோன்னு நினச்சேன்.
அப்புறம் எல்லாரும் நாமம் போட்டதுக்கப்புறமா தான் காசு கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு கையில் இருக்கிற 20 ருபீஸ் கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டோம். கீழே அவ்வளோவா கூட்டம் இல்லை, மேலேயும் கூட்டம் இருக்காது அப்படின்ட்டு இப்போவே சாமியை பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு நாங்கள் வந்து தரிசனத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் உள்ள. ஸோ அங்கே வந்து பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க. அண்டு கோவில் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும், நல்ல க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இந்த அன்னதானம்லாம் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணுவாங்க. நாங்கள் வந்து சாட்டர்டேஸில் போனோம் அப்படின்னா நாங்கள் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணுவோம். ஆக்சுவலாக நாங்கள் ஈவினிங் போல் போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து நாங்கள் வர மாதிரி பார்ப்போம் எப்பவுமே சாட்டர்டேஸில் போகிறப்ப யூஸ்வலாக. அண்டு நார்மலாக வந்து இந்த கோவிலுக்கு வர்றப்போ இந்த திருவிழாவுக்கு இந்த மாதிரி தலையில் பூசணிக்காய் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பூசணிக்காய் வச்சுட்டு தான் கோவிலுக்குள்ளேயே என்டர் ஆவாங்களாம். கீழேருந்து வர்றப்பவே அந்த பூசணிக்காவை தலையில் வச்சுட்டே தான் வந்து சாமியை பார்த்துட்டு அவங்களோட தரிசனம், அதாவது அவங்களோட வேண்டுதல் அப்படிலாம் வந்து நிறைவேற்றிப்பாங்களாம். அதாவது சில பேர் முடி கொடுப்பாங்க, சில பேர் வந்து பொங்கல் வைப்பாங்க, அந்த மாதிரியான விஷயம். ஸோ அப்படி தான் நான் வந்து எனக்கு கிடைக்கிற கேப்பில் என்னென்னலாம் காட்ட முடியும் அப்படின்ட்டு நான் வந்து காட்டியிருப்பேன். அண்டு சூப்பராகவே இருந்துச்சு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக இப்போது இந்த வாழை மரம்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா, அப்படிலாம் இருக்காது. பட் இங்கே சாட்டர்டேஸில் போனீங்க அப்படின்னா கடவுளை வந்து தேர் மாதிரி சுற்றி வர வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நடக்கும். அப்புறம் இங்கே நிறைய கல்யாணம் நடக்கும், கல்யாணத்தை பார்த்துருக்கோம் நாங்கள். அண்ட் இங்கே வந்து ஆயுர்வேதம் எதோ விற்றுட்ருந்தாங்க, ஆனால் கோவிலுக்குள்ளேயே விற்றுட்ருந்தாங்க. அது கொஞ்சம் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. அண்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கோவிலில் வந்து இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, நெல் விதைக்கிறவங்கலாம், அவங்கெல்லாம் வந்து அவங்க அறுவடை செஞ்சதுக்கப்புறமா வர நெல்லை வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த நெல்லை வந்து விற்பாங்களாம். ஸோ அப்படி அவங்க வயலில் விளைஞ்ச நெல் இருக்கு இல்லையா, அந்த நெல்லை வந்து இப்படி சாமிக்கும் வந்து கொடுத்துட்டு போவாங்களாம். சூப்பரான ஒரு விஷயம் இல்லை. அண்டு கோவிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கேருந்து பார்க்குறப்போ வந்து கோவில் சூப்பராக தெரியும், வியூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி வந்து ரொம்ப வெயில் இருந்ததால் அந்த அளவுக்கு நான் வந்து நின்று பார்க்க முடியல. ஏன்னா நாங்கள் இன்னொரு கோவிலுக்கு போனோம் அப்படின்றத நாங்கள் பிளான் பண்ணதால் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்டு இவ்வளோதான், வியூ எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்டு அப்படியே வந்து நான் கோவிலையும் சுற்றி காட்டிட்டு அப்புறம் வந்து நாங்கள் இறங்க ஆரம்பித்தோம். அண்டு இந்த கோவிலில் என்ன சாமி இருக்குது அப்படின்னா, ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி தான் வந்து இந்த கோவிலில் இருக்காங்க, அதாவது பெருமாள். ஓகேங்களா. அண்டு இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து திரேதா யுகத்துக்கு போகணும். ஓகேங்களா. அந்த யுகத்தில் நாரத முனி அப்படின்றவங்க வந்து இங்கே தவம் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாபம் போகிறதுக்காக அவர் வந்து தவம் செய்கிறாரு. அந்த சாபம் எப்போ போகும் அப்படின்னா, ஸ்ரீ விஷ்ணு வந்து அவரோட ரைட் ஹேண்டில் இருக்கிற சக்கரம் வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஏந்தி வந்து காட்சி கொடுத்தா வந்து அவரோட சாபம் போகும் அப்படின்னு வந்து அவருக்கு வந்து ஒரு சாபம் இருக்கும். அதை நீங்கிறதுக்காக அவர் தவமும் செய்வார். அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் காட்டுற பார்த்தீங்களா குளம், இந்த குளத்தில் வந்து ஒரு நாள் யானை வந்து தண்ணி குடிக்க வரும். அந்த மாதிரி தண்ணி குடிக்க வர்றப்போ அங்கே வந்து ஒரு முதலை வரும். முதலை வந்து தண்ணி கொடுக்காமல் பண்ணி அதை வந்து ஒரு சண்டை மாதிரி போடுவாங்க. ஓகேங்களா. அங்கே ஒரு ஃபைட் நடக்கும். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கஜேந்திர மோக்ஷா அப்படின்வாங்க. கஜேந்திர மோக்ஷான்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த யானை என்ன பண்ணும், தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வந்து வேண்டி கூப்பிடும். ஸோ அப்போது விஷ்ணு வந்து வைகுண்டத்துலேருந்து வருவாங்க, வந்து யானையை வந்து காப்பாற்றுவாங்க. அதனால் அது கஜேந்திர மோக்ஷான்னுவாங்க. ஆனால் அவர் வந்து காட்சி கொடுத்தப்ப எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவரோட சக்கரா வந்து ஆப்போசிட்டில் இருக்கும், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கும், சங்கு வந்து ரைட் ஹேண்டில் இருக்கும். ஸோ அதனால் வந்து
நம்மளோட நாரத முனியோட சாபமும் வந்து நீங்கிரும். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தில் விஷ்ணு வந்து இப்படி தான் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றதுனால அவரோட சாபம் வந்து நீங்கிரும். அப்புறம் வந்து நாரத முனியை வந்து விஷ்ணு கேட்பாங்க, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் வந்து இந்த கலியுகத்தில் வந்து இங்கே காட்சி கொடுக்கணும், அதாவது கொண்ட பிட்ற கொண்டா அந்த பிளேஸில் அப்படின்னு சொல்லணும்னா அவரும் வந்து ததாஸ்து அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அப்படி தான் இந்த கோவில் வந்து உருவானது. ஸோ அவ்வளோதான் ஹிஸ்ட்ரி. அண்ட் திருவிழான்னு என்ன இருக்கும், நிறைய கடைங்க, அப்புறம் வந்து நிறைய பொம்மை, நிறைய சொப்பு சாமான். நம்மளுக்கு சின்ன வயசில் சொப்பு சாமான்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் நிறைய ரப்பர் பேண்ட் கிளிப்பு, அப்புறம் நிறைய பொம்மைங்க தான் நிறைய பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அந்த மாதிரி கடைங்கள்லாம் பார்த்துட்டு என் அம்மா ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு பாப்பா இருக்குது, அதுக்காக ஒரு பொம்மை வாங்கியிருந்தோம். அண்ட் அந்த பொம்மையை நாங்களே வச்சுக்கிட்டோம், அது வேறு விஷயம். அண்ட் அப்புறம் வந்து எனக்கு இந்த அச்சு போட்டது ரொம்ப பிடிக்கும் கையில். ஸோ லாஸ்ட்டு நான் வந்து ஜாத்திரை, அதாவது திருப்பதியில் ஜாத்திரை போனப்போ வந்து நான் அச்சு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே தான் போடுறேன். ஸோ அது வந்து அச்சம் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா செம்ம வெயில், பயங்கர வெயில். நாங்கள் தூக்கம் இல்லாமல் போனதுக்கும் அந்த வெயிலுக்கும் ரொம்ப டயர்டாகவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சாமியை வந்து ஊர்வலம் சுற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து முன்னாடி இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டே பின்னாடி வந்து சாமி வந்துட்டு இருந்தது. ஸோ அவங்க சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நான் அதுவும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்புனோம். ஸோ அந்த விஷுவல்ஸ்லாம் வந்து இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவ்வளோதாங்க திருவிழா. எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருந்தது. நாங்கள் என்ன திருப்தியாக சாமியை பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. ஸோ அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கே போகிறோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லென்த்தி வீடியோவாக இருக்கும் போது என்னோடய சேனல்லையே. அண்ட் நான் கட் பண்ண போகிறதும் இல்லை, என்ன ஏன்னா ஃபுல் லென்த்தாக வந்து ஒரே வீடியோவில் பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும் அப்படின்ட்டு நான் ஃபுல்லாகவே ஒரே வீடியோவில் கொடுக்குறேன். அண்ட் அண்டில் நெக்ஸ்ட் டைம், பை.